பட்ஜெட்ல அறிவிப்பு மட்டுமல்ல, பட்ஜெட் தயாரிக்கும் போது கூட ஆதிவாசியோ, எஸ்சி, எஸ்டியோ அதே போல வந்து ஓபிசியோ வந்து சேர்க்கவே இல்ல. மைனாரிட்டியும் சேர்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை ராகுல் காந்தி காண்பித்தார். அந்த புகைப்படத்தை காமினோனே நிர்மலா சீதாராமன் நகைப்புக்குரிய வகையில சிரிப்பதையும் பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த புகைப்படத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லி ஓம் பிர்லா அவர்கள் சொல்றாங்க. அந்த புகைப்படம் போதெல்லாம் ஒளிபரப்பக்கூடிய சன்சாத் டிவி. அத ராகுல் காந்தி அந்த புகைப்படத்தை காட்டுவதை காண்பிக்காமல், அந்த சமயம் மட்டும் ஓம் பிர்லாவை காமிக்கிறாங்க. இத எப்படி பார்க்குறீங்க? இல்லங்க. இது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். அதாவது பட்ஜெட்ட யார் தயாரிக்கிறாங்க அப்படின்றது இப்போ ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன படம், குறும்படம் எடுக்கிறீங்கனாலுமே, அந்த குறும்படத்துல யாரு கதை எழுதுனது? யாரு வசனகர்த்தா? அதுக்கு ஒளிப்பதிவு யாரு? கதை யாரு? திரைக்கதை யாருன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்படி இருக்கும்போது இது இவ்வளவு பெரிய பட்ஜெட். கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாட்டு மக்கள் 140, 150 கோடி பேர் மக்களினுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் தான் பட்ஜெட். எவ்வளவு செலவு பண்ண போறோம் மக்களுக்குன்ற அந்த ஒரு கணக்கு வழக்கை யாரு தயார் பண்ணாங்கன்னு சொல்றதுல அந்த ராகுல் காந்தி அவர்கள் படத்தை காட்டுறாரு. நீங்க பாருங்க மக்களே, நீங்கெல்லாம் வந்து பட்ஜெட்ன்னு சொல்றீங்களா, அந்த பட்ஜெட்டை தயாரினவங்க இவங்க தான். அந்த அல்வா கொடுத்தாங்க இல்லைங்களா, மொத்தமா அந்த பட்ஜெட்டுக்கு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அல்வா கிண்டுற ஒரு நிகழ்வு நடக்கும் டெல்லியில. அந்த அல்வாவை கிண்டினவங்க இவங்க தான், நாட்டு மக்களுக்கு இவங்க தான் அல்வா கொடுக்குறாங்கன்ட்டு கோடிட்டு காட்டுறது. ஏன்னா மக்களுக்கு இந்த பட்ஜெட்டை பார்த்துட்டு பாஜகவுக்கு ஓட்டு போட்டவர்களே இன்னைக்கு பாஜகவை விமர்சனம் பண்ற அளவுக்கு தான் இருக்கு பட்ஜெட். அதனாலதான் அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன பண்றாங்க, சமூக வலைதளங்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் அது ஒரு ஒரு இன்ஃபுளுசர்ஸா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த பட்ஜெட்ல நல்லது இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இந்த பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப மக்களுக்கு வந்து ஒரு கொந்தளிப்பு இருக்கு. இந்த கொந்தளிப்புக்கு காரணமானவர்கள் இவர்கள் தான் இந்த பட்ஜெட்டை வந்து மக்களுக்கு ஒரு ஒரு வாழ்வாதாரத்தை மேம்படுத்த விடாமல் மக்களை மேலும் வரிச்சுமையில போய் தள்ளுகின்ற ஒரு பட்ஜெட்டை உருவாக்கிய டீம் இதுதான். அந்த 7 பேர் இந்த 7 பேர் தான், அந்த 10 பேர் இந்த 10 பேர் தான் ஒரு புகைப்படத்தை காட்டுறாரு. அவர் காட்டினது வந்து ஒரு தேசத்துக்கு எதிரான செயல் அல்ல. இந்த நாட்டுல இருக்க தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்கள் இவர்களோட புகைப்படத்தை தான் காட்டினாரு. இதுல ஆபாசம் இல்ல, இதுல ஒளிவு மறைவு இல்ல, இதுல தவறான செய்தி இல்ல. இப்படி ஒரு நியாயமான ஒரு விஷயத்த ஒரு எதிர்கட்சி தலைவரால பாராளுமன்றத்துல காட்ட முடியலன்னா இது என்ன விதமான அவை, இது என்ன விதமான விவாதம்ன்றது எனக்கு புரியல. இதுதான் வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது. உண்மைக்கு பாரு, அதாவது அவையில இருக்காதவங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஐயா அம்பானி பத்தியும் அதானி பத்தியும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க முன் அனுமதி இல்லாம பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை சொல்லி நிறுத்துறீங்க. அடுத்து என்ன பண்றீங்கன்னா, போன முறையும் அப்படிதான் சிவபெருமான் படம் காட்டும் போது நீங்க அவையில படம் காட்டுறதுனா தான் நீங்க சொல்லணும், நீங்க காட்டிட்டு தான் காட்டணும்ன்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, பரிணாம வளர்ச்சியை பத்தி பேசுறோம், சட்ட திருத்தங்களை பத்தி பேசுறோம். ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வராங்க, இல்ல ஒரு கையெறி குண்டு, இல்ல ஒரு பெட்ரோல் குண்டு, இல்ல ஒரு கத்தி கபடா வந்து பாராளுமன்றத்துக்குள்ள எடுத்துட்டு வராங்கன்னா அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அந்த நபர் வந்து உள்ளே அனுமதிக்கப்படக்கூடாது. புஸ்தகங்கள் எடுத்துட்டு வர்றதோ, பத்திரிகை செய்திகள் காட்டுவதோ, புகைப்படம் காட்டுவதோ, இல்ல ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறதுன்றது எந்த விதத்துல வந்து அது அவைக்கு குந்தகம் விளைவிக்கும்னு எனக்கு புரியல. என்னென்னமோ, அதாவது பர்மிஷனே வாங்காம என்னென்னமோ தவறுகள் நடக்குது. அப்படி ஒரு புகைப்படத்தை காட்டும் போது நீங்க அதை காட்டக்கூடாது, அது அவை குறிப்புல இருந்து நீக்குவேன் அப்படின்றது இது என்ன விதமான புரிதல்? அதே மாதிரி அந்த டிவியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி நல்ல பாயிண்ட்களை பேசும்போதோ அந்த சைட்ல இருக்கிறவங்க கை தட்டுறதோ இல்ல அவங்க வந்து அதை வந்து ஒரு 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 ஆரவாரமா ஏத்துக்கிறத காட்டுறதே கிடையாது. மிச்ச நேரம் ஓம் பிர்லா அவர்கள் மீதுதான் முழு நேரமும் வந்து அந்த தொலைக்காட்சி வந்து காட்டப்படுகிறது. அப்ப இதெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரம் உங்க கையில இருக்குன்றதாலும், சபாநாயகர் உங்க பேச்சை கேட்கறதுனாலும் இது கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரான போக்கு. அவர் வந்து எதிர்கட்சி தலைவர், அவரு பேசுறது பட்ஜெட்டை பத்தி பேசுறாரு, பட்ஜெட்ல இருக்கிற வரிச்சுமை பத்தி பேசுறாரு, வரியை கட்டுறது மக்கள். அப்ப மக்கள் பிரச்சனையை பேசுறாருன்றதா அதற்கு பொருள். ராகுல் இஸ் ஸ்பீக்கிங் பப்ளிக் இஷ்யூ, அது பட்ஜெட்ல பேசுறாரு. அப்ப பேசும்போது அவர் தரவுகளை காட்டும் போதோ இல்ல புகைப்படங்களை காட்டும் போது நீங்க வந்து தடை பண்றீங்க. அவருக்கு கொடுக்குற நேரம் கொஞ்சம். நம்மளே பேசும்போது ஒரு 2-3 வாட்டி இடைமறிக்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து என்ன சொல்ல வருமோ அந்த கருத்து வந்து அந்த கருத்துல இருந்து தள்ளி போயிடுவோம், இல்ல அதை கடந்து போயிடும், மறந்து போயிடும். இது மனிதர்களுக்கு இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப தொடர்ந்து எதிர்கட்சிகள் எல்லாம் இதை ராகுல் காந்தி பேசும்போது நீங்க பண்றீங்கன்னா அப்ப உங்க நோக்கம் வந்து ராகுல் காந்தி பேசுவது பாராளுமன்றத்துல வரக்கூடாது. அப்படி மீறி பாராளுமன்றத்துல வந்தாலும் அங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் கவனத்துக்கு போகக்கூடாது. அப்படி பத்திரிகையாளர்கள் கவனத்துக்கு போனாலும் அதை அவை குறிப்புல இருந்து நீக்கிடணும். அப்ப உங்களோட நோக்கம் என்ன? நீங்க மக்கள் பிரச்சனை பேச தயாரா இல்லை. குறிப்பா சொல்லணும்னா விவசாயிகளோட அந்த கொள்முதலுக்கு உண்டான அந்த தொகையை பத்தி பேசுறாரு, மினிமம் செல்லிங் பிரைஸ் பத்தி கேட்கிறார், கேரண்டியை பத்தி கேட்கிறார். அதை லீகலா சட்டப்படி எங்களுக்கு வந்து அதுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்குது, அதை வந்து ஒரு ஒரு உரிமையா மாத்தணும்ன்றதுதான் விவசாயிகளோட கோரிக்கை. அந்த விஷயத்த பேசும்போது கூட இதே நடவடிக்கை. அவரை வந்து கூச்சல் குழப்பம். ஏன் விவசாயிகள் பிரச்சனை ராகுல் காந்தி பேசக்கூடாதா? பாராளுமன்ற உறுப்பினர் பேசலாமா? பேசலாம். எதிர்கட்சி தலைவர் பேசலாமா? பேசலாம்.
எங்க பேசலாம்? பாராளுமன்றத்துல பேசலாம்னா பேசலாம். நீங்க தான் சொன்னீங்க அவை நல்லா நடக்கணும், அவையில ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தா அதை வரவேற்கும் அப்படின்லாம் பேசுனீங்க. அப்ப அதெல்லாம் பூரா வந்து ஒரு நாடகத்துக்காக மேம்போக்கா சொல்லப்பட்ட கருத்தா? அதுல உண்மைத்தன்மை இல்லையா? உங்களை சார்ந்தவர்கள் பாராட்டுறாங்க, பேசுறாங்கன்னா அவங்களுக்கு மணிக்கணக்கா நேரம் கொடுக்குறீங்க. எதிர்க்கட்சிகள்ல இருக்கிறவங்க பேசுறாங்கன்னா அவங்கள வந்து கோவத்தை, அது கல்யாண் பானர்ஜி அவர்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேல அபிஷேக் பானர்ஜி பேசும்போது இவங்க இடையூறு பண்ணி பண்ணி சூப் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. வாயை மூடுறீங்களா இல்லையா அப்படின்ற அளவுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டு ராபகலா ஒரு சில பாயிண்ட்டுகள், ஒரு சில தரவுகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. மக்களோட உணர்வுகளை அங்க பிரதிபலிக்கணும்ன்றது அவங்களோட எண்ணோட்டம். அந்த எண்ணோட்டத்துக்கு குறுக்க வரும்போது அந்த கோவம். அப்போ இது ஒரு அமைதியா, வளமா, ஒரு ஆக்கப்பூர்வமா நடக்க வேண்டிய ஒரு பாராளுமன்றத்தை அரசியல் ரீதியா பிளவுபடுத்தி அங்க வந்து வந்து ஒரு 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 என்ன சொல்றது, நாங்க நினைக்கிறதா நடக்கும், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பேச முடியாது, கொள்ள முடியாதுன்ற மாதிரி அந்த பெரிய பெரிய மனப்பான்மையிலே இருந்து அவங்க இந்த இந்த சபையை நடக்கிறாங்க. அதுதான் ஐயா சபாநாயகரோட அந்த நடவடிக்கைகள் காட்டுகிறது.